கர்த்தருடைய வார்த்தை அனுப்புறார், ஊழியக்காரன் மூலியமா சொல்லி அனுப்புறார். ஆனால் அதை கேட்குறதே இல்லையேங்கிறார். நீங்கள் ஒரு நாளில் எப்படி இருந்தீங்க? இஸ்ரேல் மக்கள் புறப்படும் போது அவங்க என்ன சொத்து சோகமத்தோடு இருந்தாங்க? எல்லாம் பரதேசி அங்கங்கே தெரிஞ்சுட்டு கிடந்தது. கர்த்தர் அவர்களை வாக்கு பண்ணார், நீ இப்படிலாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம்லாம் இப்படி இருக்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடங்க, என் வார்த்தை கேட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை வச்சுருக்கிறேன், அங்கே நீங்கள் கட்டாத வீடுலாம் கிடைக்குது, சூப்பராக வச்சுருக்கேன், வான்னு கூப்பிட்றாரு. எப்படி கூற? பாலும் தேனும் ஓடுதுரா, வாடான்னு கூப்பிட்றாரு. அல்லேலூயா. அப்படி ஆசையாக கொடுத்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொஞ்சமும் கேட்கல. அவர் சொல்லி அனுப்புறாரு, தீர்க்கதரிசி அனுப்புறாரு, இதை பண்ணாதீங்கம்மா, இதை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எத்தனை தீர்க்கதரிசி நீங்க பாருங்க, நியாயாதிபதியில் பாருங்க, சாமுவேலில் பாருங்க, இல்லை எத்தனை தீர்க்கதரிசிகள்லாம் அனுப்புறாரு. நீங்க ராஜாக்கள்ல பாருங்க, நாளாகமத்தில் பாருங்க, தீர்க்கதரிசியில் அனுப்புறாரு, தேவனுடைய மனிதர்கள் அனுப்புறாரு, போய் சொல்றாரு, கர்த்தர் பேசுறாரு, இப்படிலாம் வாழாதீங்கப்பா, இந்த தேசம் உங்களுக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு பார்த்து ஒருத்தன் கூட மதிக்கிற மாதிரியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லியா உன்னை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துல வச்சாரு? உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கா கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தாரு? நம்ம மைண்ட் செட் சரியில்லை. நம்ம வாழ்க்கையில இருந்து தேவன் எதையும் சீக்கிரத்தில் எடுக்க மாட்டார். ஆனா நாம இருதயம் சீர் பொருந்திட்டோன்னு சொன்னா அவரை மாதிரி கொட்டி கொடுக்கிறவர் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டார்னு வச்சுங்களேன், கர்த்தர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார்னு வச்சுங்களேன், அவரை சந்தோஷமாக்கிடுங்க. பிளானை இப்படி மாத்துங்க, செய்யக்கூட நினைக்காதீங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். அவரை சந்தோஷமாக்கிட்டீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிடுவார். நமக்கு அதுதானே தெரிய மாட்டேங்குது. அவரை சந்தோஷமாக்குறதானே தெரிய மாட்டேங்குது. அவரை மட்டும் சந்தோஷமாக்கிட்டோம்னா நம்மளை வேற நிலையில கொண்டு போய் வச்சிருவார். அவரை குஷி ஆக்கிடணும். யார? அவரை நீ குஷி ஆக்கினா நீ வாழ்க்கை முழுக்க குஷியா இருக்கலாம். அல்லேலூயா. ஒரே மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும், ஒரே என்ன சொல்றது, ஆடல் பாடலோட இருக்கலாம். லைஃப் போறதே தெரியாது. என்னைக்கும் அது துக்கமாவே போகாது, அது அழகா போயிடும். துக்கம் வந்தாலும் அது கொஞ்ச நாள் அப்படி எகிரி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் குறைஞ்சி போகவே, டபுள் போர்ஷனாக தான் கிடைக்கும் மொழிய குறைந்த நிலையில கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஆனால் அவர் ஒன்று மட்டும் கேட்பார், நான் சொல்றதை கேட்குறியா, நான் சொல்றதை செய்யறியா? அது மட்டும் தான் அவர் எதிர்பார்க்குறார். அவருக்கு புத்திசாலிகள்லாம் தேவையில்லை, திறமசாலிகள் தேவையில்லை, பலசாலிகள் தேவையில்லை, சொல்றதை கேட்டு செய்கிற ஆளுங்க மட்டும்தான் தேவை அவருக்கு. அவர் மற்ற ஆள் யாருமே தேவை. அப்படிப்பட்ட பெரிய ஆள்லாம் அவர் எதிர்பார்க்கறதே கிடையாது. சட்டையே பண்ண மாட்டார் அவர். ஒதுக்கி விடப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, மதிக்கப்படாமல் போனவங்க, அவங்கள கூப்பிட்டு தூக்கி மேலே வச்சு வாழ வச்சு அழகு பார்த்து, பார் என்னாலையும் ஆசீர்வதிக்க முடியும், என்னாலையும் பயன்படுத்த முடியும், நிற்க வைப்பார். அதுதான் அவருடைய வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அவருடைய மனதை புரிந்து அவரோடு கூட பொருந்தி கொள்ளுங்கள், அவரை சந்தோஷப்படுத்துங்கள்.